வெல்கம் டு யோகாம்பாஸ். வாட்ஸ்அப் ஸ்டோர் எங்களோடது எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும், அதுலேருந்து நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற விளக்கங்கள் தொடர்ந்து வர வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் 7358118199, இன்னொரு நம்பர் 8454878199. இது ரெண்டையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் யோகாம்பால் ஷாப் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்லாகை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை ஆட் டு த கார்ட் கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் வந்துட்டு யோகாம்பாஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த திங்ஸ்லாம் நாங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ப்ளஸ் அதில் என்னெல்லாம் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் 2 பேக்கெட் 3 பேக்கெட் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சித்ரா பௌர்ணமி இதை பற்றி நிறையா விஷயங்கள் பேசியிருக்கோம், நிறைய கதைகளும் சொல்லியிருக்கேன். ஸோ நான் அந்த பழைய இதெல்லாமும் உங்களுக்கு இதில் லிங்க் எடுத்து தரேன். ஆனால் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு வருஷம் போன வருஷம் நான் வந்து பனங்கல் கண்டு பால் பொங்கல் பண்ணேன். அதுக்கு முந்தின வருஷம் வெறும் பால் பொங்கல் பண்ணேன், வெறும் பொங்கல் பண்ணோம். அதே மாதிரி வந்து கொள்ளில் ஏதாவது ஒன்று பண்ணணும் சுவாமிக்கு. ஸோ இந்த மாதிரி கொள்ளு வச்சு நம்ம ஒரு சுண்டல் பண்ணியிருந்தோம். அதேமாதிரி சத்யநாராயண சுவாமிக்கான பிரசாதம் பண்ணணும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு. அதுக்கான வாழைப்பழம் வெள்ளையாக இருக்கிற கேசரி, வாழைப்பழம் போட்டு கேசரி பண்ணியிருக்கோம். அது மாதிரி எல்லாமே நம்மளோட வீடியோவில் பழைய வீடியோலலாம் இருக்குது. இதுக்கு பின்னாடி வேணும்னா நான் அதோட வீடியோஸ்லாம் ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம ஒரே ஒரு கலந்த சாதம் மட்டும்தான் பண்ண போகிறோம். என்னன்னு சொல்லி கேட்டேன்னா, தேங்காய் பால் விட்டு ஒரு தேங்காய் சாதம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைகள்லாம் அதுவும் விரும்பி சாப்பிடுவா. தேங்காய் பால் வந்து வயத்துக்கு ரொம்ப குளுமை தரக்கூடியது. ஸோ புண்ணெல்லாம் இருந்தால் அதெல்லாம் ஆற்றக்கூடியது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் இதை பண்ணிட்டு இதை பற்றின விவரங்களை பேசலாம். இது வந்து நல்லா இந்த கப்பால் ஒரு கப் பச்சரிசி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை குக்கரில் எடுத்துக்கலாம். இதுக்கு தேங்காய் பால் 1 கப், 1.5 கப் கிட்ட எடுத்துட்டுருக்கேன். பாக்கிக்கு தண்ணி விட்டுடுங்க. 1:2ன்ற ரேஷியோவில் வச்சிடனா போகிறோம். ஒரு சின்ன டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இதில் விடுறேன். இது பச்சரிசியில் தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவாமி நைவேத்தியம் எப்பயுமே பச்சரிசி வச்சுக்கிறது நல்லது. அதை விட்டால் உங்களுக்கு வந்து ஜீரக சம்பா அரிசி வச்சுக்கிறேன்னா வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சோனா மசூரி வச்சுக்கிறேன்னா வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் பரவாயில்ல. புழுங்கரிசி சுவாமி நைவேத்தியத்துக்கு வேண்டாம். ஸோ இது நல்லா அப்படியே ஆட்டும். இதில் உப்பு போடலை. இதை மீடியம் ஹையில் வச்சு நல்லா ஒரு 2-3 விசில் வாங்கிட்டுங்க போகிறோம். 2 விசில் போகிறோம். உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா 3ஆவது விசில் கொடுங்க. இல்லைன்னா நான் சொல்கிற மாதிரி 2.5 விசில். 2.5 விசில் தான் என்னன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஒரு 2 விசில் ஃபுல்லாக வந்துடும். இன்னொன்று வந்து கர சுத்தரத்தே அப்படியே அனுப்பிச்சிடுங்க, விசில் வராது. அதுதான் 2.5 விசில். என்னோடய டிக்ஷனரியே தனியாக இருக்குது இல்லையா எல்லாருக்கும். ஸோ இது ஒரு கொதி வந்தது, இதை மூடிடலாம், அவ்வளோதான். இது ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பால்லையே இந்த அரிசி வேகிறது. மேற்கொண்டு நம்ம வந்து ஒரு இதில் வந்து தேங்காயெலாம் வறுத்து இதோடு ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ரிச்சாக ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தேங்காய் சாதம். நீங்கள் டிஃபன் பாக்ஸ்க்கெல்லாம் கூட எடுத்துன்னு போகலாம். இது சித்ரான்னங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு இது. ஸோ இது குக்கர் மூடிட்டு ரெடி ஆனதும் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது ப்ரெஷர் இப்போ தான் இறங்கியிருக்கு, ஜோராக ரெடியாக இருக்குது. இது அப்படியே ஓலை போரட்டும். இதுக்குள்ளே நம்ம சாதத்துக்கு வேணுங்கிறதுலாம் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், முந்திரி பருப்பு ஒரு 10, கருவேப்பிலை, ஒரு 4 பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன்.
பெருங்காயப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு சின்ன மூடி தேங்காய், ஒரு அரை மூடி தேங்காய் திருகி இதில் போட்டுருங்க. அப்படியே இந்த தேங்காய் சாதத்துக்கு வேணுங்கிற இது உப்பு இதில் போட்டுக்கலாம். ரொம்ப தேங்காய் சாதம்லாம் ரொம்ப உப்பு தாங்காது. நல்ல ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கோங்க போதும். அடுப்பு அனுப்பிச்சிட்டேன். இதில் வந்து மிளகு அண்ட் ஜீரகப்பொடி தேவைப்பட்டவா நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இதில் ஜீரகப்பொடிங்கிறேன், மிளகு பொடி அண்ட் ஜீரகம் தாளிக்கிறவா தாளிச்சுக்கோங்க. நான் வந்து இதில் இப்படி தான் பண்ணுவேன். ஜீரகம் வேணுங்கிறவா போட்டுக்கோங்க. எங்களுக்கு தேங்காய் சாதத்தில் வந்து ஜீரகம் இருந்தால் பிடிக்காது, அதனால் நாங்கள் தாளிக்கல. மிளகு பொடி அதே சமயம் மிளகா காரம் மட்டும் போகாது அப்படிங்கிறவா மிளகு பொடி இதில் கொஞ்சம் போட்டுக்கிறேன்னா போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ இது கலந்துட்டு வந்து பார்க்குறேன் கொஞ்சம், ஏன்னா சுட சுட இருக்கிறதே கலந்தோன்னா கலந்த சாதம் வந்து அப்புறம் மசிஞ்சு போன மாதிரி ஆகிடும். கொஞ்சம் 2 நிமிஷம் ஆற விட்டுட்டு இதை கலந்துடுறேன். பார்த்தீங்கன்னா நல்ல ஜோராக உதிரியாக இருக்குது. சொன்ன மாதிரி இதில் வந்து ஜீரகம் வேணுங்கிறவா ஜீரகம் தாளிச்சுக்கோங்க, மிளகு பொடி வேணுங்கிறவா காரம் வேணுங்கிறவா மிளகு பொடி போட்டுக்கோங்க. கண்டிப்பாக ஆனால் மேலே வந்து பொடி பொடியாக நறுக்கின்னு கொத்தமல்லி போட்டுக்கோங்க. பிகாஸ் என்கிட்ட இருக்கலை, அதனால் நான் போடலை. உங்களுக்கு ஹானஸ்ட்டாக சொல்லிடுறேன். நீங்கள் வந்து இருக்கிறவா கண்டிப்பாக மேலே பொடி பொடியாக கொத்தமல்லி வாங்கி நறுக்கி போட்டு சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி சுவாமிக்கு இது நைவேத்தியத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இதை தவிர பின்னாடியே உங்களுக்கு போன வருஷத்தோட அந்த பனங்கள் கண்டு பால் பொங்கல் வருது, அதையும் நீங்கள் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம். அதுக்கப்புறமா சத்யநாராயண சுவாமியோட அந்த வெள்ளையாக பண்ணுற அந்த பால் கேசரி வருது, அதுவும் நீங்கள் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தேங்காய் பால் விட்டு சக்கரை பொங்கல் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பால் சக்கரை பொங்கல் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா வந்து சத்யநாராயண பூஜையும் வந்து இந்த சித்ரா பௌர்ணமியில் ரொம்ப விசேஷமாக பண்ணுவாள். ஸோ சத்யநாராயண சுவாமியோட பிரசாதமும் பண்ண போகிறோம். அது வந்து ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை, பால் விட்டு கேசரி, அவ்வளோதான். வெள்ளையாக இருக்கும் அது, அந்த கேசரி. எப்பயுமே அது கலரெல்லாம் போட மாட்டா, ஒயிட் கலரில் இருக்கும் அது. ஸோ சைமல்டேனியஸ்லி பண்ணிகிட்டே அப்படியே நம்ம இதை பற்றின விசேஷங்கள்லாம் பேசலாம். ஜஸ்ட் 1 கப்பு பச்சரிசி, 1/2 கப்பு பயத்தம்பருப்பு, இது ரெண்டுத்தையும் வறுத்துக்கிறேன். ஒரு வாசனை வர வரைக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் சக்கரை பொங்கல்னால் ஒரு பெரட்டிக்க மாட்டோமா, அந்த மாதிரி வாசனை வர இது நல்லா வறுத்துன்ட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு வச்சோன்னாலே ரெடி ஆகிடும். தேங்காய் இதுக்கு எவ்வளோ மாமி தேவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்துகிட்டு அதை நல்லா திருகிட்டு அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணி எடுத்துட்டுருக்கோம். நல்லா இந்த அரிசி வந்து இந்த கப்பால் 1 கப் போட்டிருக்கோன்னா 1.5 கப் கிட்ட தேங்காய் பால் விட்டோன்னா போதும். தண்ணி விட்டு இதை வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 2 தடவை வாஷ் பண்ணின்னு வந்துடுறேன். இதில் 3 கப் கிட்ட தண்ணி விட்டுடலாம். 1 2 1 கப் கிட்ட தேங்காய் பால் விடுறேன். இன்னொரு 1/2 கப். எல்லாமே சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். ஸோ 4.5 கப் கிட்டக்க நம்ம வாட்டர் இது விட்டுருக்கோம். ஸோ இது கரெக்டாக இருக்கும். இது மீடியம் ஹையில் வச்சு ஒரு 4 விசில் வாங்குங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா குழச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெல்லத்தை கரைச்சி இதில் விடலாம். இதுவுமே எங்களுக்கு அடிப்பிடிக்குமோ பயமாக இருக்குது, நாங்கள் டிரெக்டாக குக்கரில் பண்ணலை அப்படின்னா இது அப்படியே ஒரு பாத்திரத்தில் வச்சு குக்கருக்குள்ளே வச்சு இறக்கி பண்ணிட்டுருக்கோம். இன்னுமே எங்களுக்கு வேறையாக இருக்குது, நாங்கள் குக்கரில் தான் பண்ணுறோம், இன்னுமே எங்களுக்கு வேறையாக இருக்குன்னா இன்னும் ஒரு 1/2 கப்போ ஒரு 3/4 கப்போ தண்ணி வேணாலும் ஜாஸ்தி வச்சுக்கோங்க. அதை பற்றி தப்பே கிடையாது. நீங்கள் அதுக்கப்புறம் வெல்லம் கரைச்சி விடுறது எனிகோ அதை திருப்பி கொஞ்ச நேரம் கொதிக்க விடுறச்சு அது கெட்டியாகிடும். எதுவாக இருந்தாலும் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, சிரமப்பட்டுக்காதீங்கோ. எப்படி இருந்தாலும் இது சரியாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது ஒரு கொதி வரட்டும். இதுக்கு வந்துட்டு நம்ம 1 கப்பு அரிசினா நான் 2 கப்பு நான் வெல்லம் போடுறேன். நீங்கள் 2.5 கப்பு, ஏன்னா பருப்பு வேறு இருக்குங்கிறதுனால நீங்கள் 2.5 போட்டுக்கிறேன்னா போட்டுக்கோங்க. பட் 2 சரியாக தான் இருக்கும். என்ன கேட்டேன்னா அதுக்கு மேலே வேண்டாம், ரொம்ப திதிச்சுன்னா சாப்பிட முடியாது யாராலையும். ஸோ இது சரியாக தான் இருக்கும். இது கொஞ்சம் கொதி வரட்டும்.
பார்க்கலாம். அடியில் இந்த அரிசியும் பருப்பும் உட்காந்துடக்கூடாது, அதனால தான் ஒரு கொதி வரட்டும்னு சொன்னேன். நல்லா அது பார்த்தீங்கன்னா புகை வருது. ஒரு நான் 1.5 கப் விட்டுருக்கேன். நீங்கள் 2 கப்பாக இருந்தாலும் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறவா 2 கப் வேணாலும் விட்டுக்கோங்க. நல்ல தேங்காய் பால் வாசனையோடு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது மீடியம் ஹையில் வச்சு ஒரு 4 விசில் வாங்கலாம். அதுக்கப்புறம் வெல்லம் கரைக்கிறதே பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து சத்யநாராயண சுவாமியோட நைவேத்தியம் அந்த பால் விட்டு பண்ணுற ஷீரா அப்படின்னு சொல்லுவாள், ஷிர்ரா அப்படின்னு சொல்லுவாள், கேசரின்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் இது பண்ணலாம். இதில் நான் முன்னாடியே கூட நான் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இதில் வாழைப்பழம்லாம் போட்டு பண்ணுவாள். நான் இன்றைக்கி வாழைப்பழம்லாம் போடலை. உங்கள் சௌகரியம், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வாழைப்பழம் அந்த பழைய வீடியோ வேணாலும் பார்த்து அதில் வாழைப்பழம் எங்கே ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணி பண்ணிக்கோங்க. அது மாதிரியும் பண்ணி போட்டிருக்கேன்னு சொல்கிறதுக்கோசரம் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. லாஸ்ட் இயர் இல்லை அதுக்கு முந்தின வருஷம் பண்ணி போட்டிருக்கேன் இந்த சத்யநாராயண சுவாமியோட பிரசாதம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம் அது. ஸோ இப்போ நெய் விடலாம். பௌர்ணமி சித்ரா பௌர்ணமியில் சத்யநாராயண சுவாமி பூஜையும் பண்ணுவாள். சித்திரகுப்தருக்கான இது அந்த நாள் வந்து ரொம்ப விசேஷமான நாள். நான் முன்னாடியுமே கூட அந்த கதை சொல்லியிருக்கேன். சித்திரபுத்திரன்னு தான் பேர் அவருக்கு. ஏன்னா பார்வதி தேவி ஒரு நாளைக்கு படம் வரைஞ்சுருக்கிறதே வந்த குழந்தை தான் இவர். அதில் வந்து அதை பார்த்துட்டு ரொம்ப அழகாக தத்ரூபமாக அப்படியே இருக்கார் இல்லையா இவர் அப்படின்னு சொல்லி கேட்பா. ஆமாம் அப்படின்னு சொல்லி சிவபெருமானும் நம்ம வேணால் இதை உயிர் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உயிர் கொடுப்பா அந்த ஓவியத்துக்கு. அதுலேருந்து வந்தவர் தான் சித்திரகுப்தன். ஸோ ஆனால் வந்து சித்திரபுத்திரன் அப்படின்னு தான் அவரை சொல்லியிருந்தா. அதுக்கு நாளடைவில் அது வந்து சித்திரகுப்தனாக எடுத்து இந்த இதில் இப்போது ரவையை போடுறோம். வறுத்த ரவையாகவே இருந்தாலும் ஒரு தடவை நல்லா வறுத்துருங்கோம். அவரை படைச்சதுக்கு உண்டான இதுவாக ஏதானு ஒரு இருக்கணும் இல்லையா, காரண காரியம் இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறச்சு. அப்போ வந்து யமதர்மராஜா என்னால் தனியாக எல்லாரோட பாவ புண்ணிய கணக்கெல்லாம் பார்த்து எல்லாரையும் இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட வந்து சொல்லுவார். அப்போது இந்த சித்திரகுப்தனை உனக்கு அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கோ, அவர் வந்து எல்லா கணக்கையும் எழுதுவார் அப்படின்னு சொல்லி இவரை அவருக்கு கொடுப்பார். ஸோ அந்த இதில் தான் சித்திரகுப்தன் வந்து யமதர்மராஜாவோட இதில் போகிறார். அதனால எல்லோரும் நிறைய பேர் பெரியவாள்லாம் என்ன பண்ணுவான்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு உப்பு இல்லாத விரதம் இருப்பாள். ஆனால் இந்த நாளில் அதெல்லாம் யாருக்கும் சாத்தியமில்லாத சமாச்சாரம். ஸோ இந்த உப்பு இல்லாத இதெல்லாம் யாரும் பண்ணுறதில்ல. ஸோ உங்கள் சௌரியம் பிரகாரம் பண்ணிக்கோங்க. ஆனால் சுவாமி நைவேத்தியமாக இதை பண்ணி அம்பாளுக்கும் அன்றைக்கி ரொம்ப பௌர்ணமி அப்படிங்கிறதே அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமான நாள். அதே மாதிரி நாராயணனுக்கு சத்யநாராயண சுவாமிக்கு ரொம்ப விசேஷமானது, சித்திரகுப்தனுக்கும் விசேஷம், சிவபெருமானுக்கும் விசேஷம். ஸோ பௌர்ணமிங்கிறது எல்லா சுவாமிக்குமே ரொம்ப விசேஷமான ஒரு நாள். ஸோ நம்ம எல்லா கடவுளும் நம்மளை காப்பாற்றுறதுக்கும் நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கும் தான் இருக்கா. நீங்கள் இது எல்லோரும் நான் ரைட் சென்ஸில் எடுத்துப்பேன்னு நினைக்கிறேன் நான் சொல்லுறது. ஸோ இது நல்லா வறுபட்டுட்டு இதில் வந்து 1 கப் ரவை எடுத்தோன்னா 3 கப் 3.5 கப் கிட்ட பால் விட்டுடலாம். இந்த பாலையும் நல்லா சுடு பண்ணியிருக்கேன். அடுப்பை கம்ப்ளீட்டாக சின்னதாக வச்சுக்கோங்க. 1 2 3 ஜஸ்ட்டு 3ஆக இருக்க வேண்டாம், ஒரு சின்ன. இப்போ இதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ அடுப்பை பெருசு பண்ணிக்கோங்களா. ஏன்னா உடனே பண்ணிட்டேன்னா கட்டி தட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கட்டி தட்டாமல் இருக்கணும்னா சின்னதாக அடுப்பை வச்சுன்னு நீங்கள் பாலை விட்டேன்னா தான் அது ஆகும். சத்யநாராயண சுவாமி பூஜையும் அது மாதிரி அவர் நம்ம என்ன வரங்கள் எதை இது பண்ணி பண்ணுறோமோ அவரை நம்பி அவர் மேலே முழு நம்பிக்கை வச்சு இந்த சத்யநாராயண விரதத்தை இருந்து இந்த பூஜை பண்ணி எல்லாருக்கும் அவரோட பிரசாதத்தை விநியோகம் பண்ணினேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த காரியம் ஜெயமாகும். இதுதான் நான் வந்து சும்மா இதுவாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. கை கண்ட பலனாக நான் இப்போ பண்ணி பார்த்து தெரிஞ்சதுனால சொல்கிறேன். நிறைய பேருக்கு நிறைய இந்த நாளில் கோரிக்கைகள் இருக்குது, நீட்ஸ் இருக்குது. நிறைய பேர் அதில் கல்யாணம் ஆகணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருக்குது. நிறைய பேர் குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. கண்டிப்பாக இந்த சத்யநாராயண சுவாமி பூஜை பண்ணினேன்னா, அந்த விரதம் இருந்து பண்ணினேன்னா கண்டிப்பாக எல்லாமே ஜெயமாகும்.
அந்த சுவாமிக்கு பேரே சத்யநாராயண சுவாமின்றது இருக்குது பற்றியெல்லாம், அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் 3லேருந்து 3.25 கப் கிட்ட பால் விட்டுருக்கோம். எவ்வளோ நீங்கள் ரவை எடுத்துட்டுருக்கீங்களோ அதுலேருந்து. இப்படி வெள்ளையாகவே தான் இருக்கும். 1 கப்பு, நான் 1.5 கப்பு போடுறேன். 2 வேணுங்கிறவா 2 போட்டுக்கோங்க. அடுப்பு சின்னதாக வச்சுன்னு கலருங்க. சக்கரை மெல்ட்டாகி கொதிக்கிற வரைக்கும். 1 பாட் கேசரி நிறைய பேர் அதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருந்தேன். அது மாதிரி இது பண்ண முடியாதா மாமி அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, உங்கள் குக்கர் வந்து சரியானபடி வாஷ் ஆகலைன்னு வச்சுக்கோங்க. பால் நம்ம விட்டு பண்ணுறோம், அது அப்படியே கெட்டு போயிடும். அப்புறம் சுவாமி நைவேத்தியம் நமக்கு கெட்டு போனாலும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் பெட்டர் சுவாமி நைவேத்தியம்லாம் மட்டும் நம்ம இப்படியே பண்ணிடலாம். சர்க்கரை கெட்டியாகிறதுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் ஈஸியாகும். கொஞ்சம் கைவிடாமல் கலரி எடுத்துக்கும்போது பாலில் இருக்கிற ஃபேட்டே இதுக்கு போகும். ரெகுலர் கேசரிக்கு விட்ட அளவுக்கு விட வேண்டாம். முன்னாடி நம்ம நெய் எவ்வளோ விட்டோம்னா 1/4 கப்பு தான் விட்டோம். எந்த கப்பால் ரவை எடுத்துருக்கோமோ அந்த கப்பால் 1/4 கப்பு தான் நம்ம நெய் விட்டுருக்கோம். ஸோ இன்னும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் கிட்டே இருக்குது, அதை மட்டும்தான் விட போகிறேன். இது வந்து கொஞ்சம் கெட்டியாகி கொஞ்சம் உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். யூஸ்வலாக நம்ம பண்ணுற கேசரி வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது, சாஃப்ட் டெக்ஸ்சரில் அப்படி லூஸாக இருக்கும் இல்லையா, அப்படி இல்லாத இது கொஞ்சம் கெட்டியாக உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விடுறேன். இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த முந்திரி பருப்பு, திராட்சை பழத்தை போடுறோம். உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் கெட்டியாக இருக்கும். இது இன்னும் ஆறித்துனா இன்னுமே கெட்டியாகிடும். இது ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். அடுப்பை அணைச்சிடுறேன். பச்சை கற்பூரம் ஆட் பண்ணுறேன். இது கம்ப்ளீட்டாக ஆறினப்புறம் பார்த்தோன்னா நல்லா கெட்டியாக இருக்கும், உதிரியாக ஆகும் இது. ஸோ இது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த தேங்காய் பால் சக்கரை பொங்கல் இருக்கு இல்லையா, அதுக்கு வெல்லம் கரைச்சின்னு இந்த கப்பால் தான் அரிசி எடுத்தோம். ஸோ இந்த கப்பாலே 2 கப்பு வெல்லம் போட்டிருக்கேன். 1/2 கப் தண்ணி விட்டு இதை கரைக்கிறேன். கரைச்சிட்டு இது கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா வடிகட்டி நம்ம அதில் விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டோம்னா ரெடி ஆகிடும். இது கொஞ்சம் கரைக்கட்டும். கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சதும் பார்க்கலாம். இதில் வடிகட்டிக்கலாம். எல்லாமே ஒன்றா சேர்ந்து கொதிக்கட்டும். ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு நல்லா கலந்து விட்ருங்கோ, கட்டிலாம் இல்லாத. நல்லா நீங்கள் 1 கப் அரிசிக்கு 1/2 கப் பருப்புக்கு நல்லா 4.5 கப்பு வரைக்கும் வச்சுருக்கோம். நீங்கள் வந்து இன்னும் ஒரு 1/2 கப்பு எக்ஸ்ட்ராவாக வேணாலும் தண்ணி விட்டுக்கோங்க. இப்படியே டிரெக்டாக பண்ணுறவாளாக இருந்தால், ஏன்னா அப்புறம் பிடிச்சி போயிடுச்சுன்னா உங்களுக்கு தான் மனசு கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி இருந்தாலும் கொஞ்சம் நாள் எக்ஸ்ட்ராவாக கொதிக்க விடலாம், அதனால் தப்பு கிடையாது. ஆனால் வேறு பாத்திரத்தில் வச்சு பண்ணுறேன் அப்படின்னா அவள் தைரியமாக நீங்கள் 3.25 வச்சேனாலே போதும். இது அப்படியே தேங்காய் பால் வாசனையாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு இருக்குங்கோ. ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே நெய்யும் விடுறேன். எந்த பொங்கல் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதுதான் அதுதான்றது இல்லை, எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். பனங்கல்கண்டு போட்டு லாஸ்ட் டைம் பண்ணியிருந்தேன் பாருங்க, அந்த பொங்கல் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பிகாஸ் டயபெட்டிஸ் பேஷண்ட்லாம் கூட உங்களுக்கு பனங்கல்கண்டு எடுத்துக்கலாம் டாக்டர்ஸ்லாம் சொல்கிறா. ஸோ அது வேணுனாலும் நீங்கள் எல்லோரும் எடுத்துக்கலாம். உங்கள் சௌகரியம் போல் உங்களுக்கு எது பிடிக்கிறதோ எடுத்துக்கோங்க. இதுவும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், க்ரீமியாக. அதாவது இப்போ நீங்கள் பார்க்க போனீங்கன்னா இப்போ 1 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். இன்னும் 1 டேபிள் ஸ்பூனை விட்டு முந்திரி பருப்பு திராட்சை பழத்தை வறுத்து இதில் போட போகிறேன், அவ்வளோதான். பிகாஸ் இதுக்கு ரொம்பலாம் வேணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த தேங்காய் பாலில் இருக்கிற அந்த க்ரீமி இதுவே ரொம்ப இதுவாக அதுக்கு க்ரீமியாக இருக்கும் இந்த பொங்கல் சாப்பிட்றது. சக்கரை பொங்கல் இந்த ஜோராக ரெடி ஆகிடுது. இதை இறக்கி வச்சுக்கலாம். இதில் வந்து இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் இதில் விட்டுருக்கேன். ஆக்சுவலி இந்த சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி தான் அபிராமி அந்தாதியும் உருவான நாள் அப்படின்னு சொல்லுவாள். நீங்கள் எல்லோரும் நிறைய பேர் அந்த கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த கதையை. அபிராமி பட்டர் வந்து ஒரு
அவர் பேர் வந்து சுப்பிரமணியம்னு பேர். அவர் அந்த ஊரில் கோவிலில் திருக்கடையூரில் வந்துட்டு அம்பாளுக்கு ஏத்தாப்பில் உட்காந்து அந்த நாள்லலாம் பஞ்சாங்கம் படிக்கிறதுன்ற ஒரு வழக்கம் உண்டு. அந்த பஞ்சாங்கம் படிக்கிறவராக அவர் இருந்துருந்தார். அவர் வந்து அன்னைக்கான திதி வந்து அமாவாசை. ஆனால் வந்து அப்படியே அம்பாளோட இதில் இதுவாகி ஐக்கியமாகி அவர் அப்படியே அம்பாளை ஸ்மரிச்சிட்டுனே இருக்கிறதே அந்த ஊர் ராஜா வருவான். ராஜா வரைச்சே வந்து எல்லாரும் ராஜா வந்து நமக்கு எல்லோரும் எழுந்து நின்று மரியாதை கொடுக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்க்கலைன்னா கூட சுற்றி இருக்கிறவாள்ல விட மாட்டா இல்லையா? ஸோ பாருங்க, நீங்கள் வந்திருக்கே இல்லை, அவன் உட்காந்துட்டே இருக்கான், அவனுக்கு நீங்கள் வந்ததே இது பண்ணாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அப்போ ராஜா அவர்கிட்ட போய் கேட்பார், இன்றைக்கி என்ன திதிப்பான்னு. ஏன்னா அவர் அப்போ தான் அமாவாசை தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்திருப்பார். இன்றைக்கி என்னப்பா திதி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர் பஞ்சாங்கம் படிக்கிறவராச்சின்னு சொல்லிட்டு. அவர் அம்பாளோட முகத்தை பார்த்துட்டே இருந்து இன்றைக்கி முழு நிலவு நாள், இன்றைக்கி வந்து இது பௌர்ணமி அப்படின்னு சொல்லிடுவார். ஏன்னா அவளுடைய முகம் வந்து அப்படியே பௌர்ணமி மாதிரி அப்படி ஜொலிச்சுன்னு இருக்குது அம்பாளோட முகம் அப்படின்ற அதில் இதுவாகி அவர் அப்படியே பௌர்ணமி அப்படின்னுடுவார். நிஜமாகவே இன்றைக்கி ராத்திரி வந்து சந்திரன் வருவாரா அப்படின்னு சொல்லி கேட்பார். வருவார், கண்டிப்பாக வருவார். அம்பாள் இப்படி இதுவாக இருக்கிறதே சந்திரன் வராமல் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இன்றைக்கி ராத்திரி வந்து சாயங்காலம் 6 மணிக்கு சந்திரன் வரலைன்னா உனக்கு சிரச்சேதம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் தான் எல்லோரும் சுற்றி இருந்தவாள்லாம், நீ என்ன சொல்லிட்ட, இன்றைக்கி அமாவாசை இல்லையா, எப்படி பௌர்ணமின்னு சொன்ன அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்பா. அப்போ தான் அவருக்கு ஒரு பயமே வரும். ஐயோ, ஆனால் நமக்கு இருக்கிறதே நம்மளை காப்பாற்ற மாட்டாளா அப்படின்ற இதில் அவருமே அதான் சொல்கிறேன் இல்லையா, எல்லா இதுலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்பாளை வந்து சிகப்பு கலரில் தான் அவள் இருக்கா அப்படிங்கிறது தான். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் அப்படின்ற மாதிரி தான். உதிக்கின்ற செங்கதிர் எந்த கலரில் இருக்கும், ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆரஞ்சில் இருக்கும் இல்லையா, அந்த கலரில் அம்பாள் இருக்கா அப்படின்ற மாதிரி அவர் அதை வர்ணிக்க ஆரம்பிப்பார். அவர் ஆனால் சாயங்காலம் ஆஹா ஆஹா ஆக அவர் 100 ஸ்லோகம், அதுலேயும் நான் சொல்கிற மாதிரி சௌந்தர்ய லஹரி படித்தாலோ லலிதா சஹஸ்ரநாமம் படித்தாலோ தான் பலன்றதே நீங்களாம் நினச்சிக்க வேண்டாம். நமக்கு தெரிஞ்ச பாஷையான தமிழ் பாஷையில் இருக்கிற அபிராமி அந்தாதிக்கும் ஈக்குவல் அதே அளவுக்கு பலன் உண்டு. அதில் இருக்கிற அளவுக்கு நிஜமாலுமே அதில் எல்லா ஸ்லோகமும் இதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காளோ அதில் அத்தனையும் அதுலேயும் இருக்குது கண்டிப்பாக. ஸோ அவர் சொல்லி முடிக்கிறதே பார்த்தா அது வரைக்கும் நிலவு வரவே வராது. ஸோ ராஜா வந்து நெருப்பில் போட்டுடு அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறதே அம்பாள் வந்து தன்னோட வைரத்தோடு கழட்டி வீசி எறிவோம். அப்போது அது பெரிய நிலவாக அப்படியே ஜொலிக்கும். அப்படியே அதை பார்த்துட்டு ராஜாவே பயந்து போயிடுவோம். அந்தளவுக்கு இவருக்கு வந்து இவ்வளோ பக்தியாக ஒரு சாதாரண பஞ்சாங்கம் படிக்கிற வரைக்கும் அம்பாள் வந்து நேராக வந்து தன்னோட இதை தோடையே கழட்டி போட்டு நிலவை கொண்டு வந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எல்லாரும் இது பண்ணுவாள். அதாவது எல்லாருக்குமே ஒன்று சொல்லணும்னா கஷ்டப்பட்டால் தான் எதுவுமே ஒன்று கிடைக்கும். அம்பாளுமே அவரை சோதிக்காமல் அவருக்கு நல்லது பண்ணிடலை. அவர் சரி இன்றைக்கி நமக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்ற லெவலில் அவர் சோதனை பண்ணார். ஆனால் கடைசி நிமிஷத்தில் அவர் தான் காப்பாற்றினா. அந்த மாதிரி நமக்கு எத்தனை சோதனைகள் வந்தாலும் கடைசி நிமிஷத்தில் கண்டிப்பாக அவளன்றி நம்மளால் மேலே வரவே முடியாது. அதை நம்பிக்கையோடு நம்ம இருந்தோன்னா நம்மளுக்கு எப்பயுமே நன்மை பயக்கிறதுக்கு தான் எல்லாருமே இருக்கா. ஸோ இந்த நாளில் தான் இந்த அபிராமி அந்தாதியும் உருவாச்சுன்னு சொல்லுவாள். ஸோ யாருக்கெல்லாம் முடியுமோ அவெல்லாம் அந்த அபிராமி அந்தாதியும் படிங்கோ. இதில் இந்த முந்திரி பருப்பு திராட்சை பருப்பை போடுறேன். நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். புதுசாக இதெல்லாம் பற்றி கேள்விப்படுற குழந்தையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் சொல்கிறேன். வழிய எண்ணத்தின வயசில் இருக்கிறவா எல்லாருமே கண்டிப்பாக இதை பற்றிலாம் தெரிஞ்சுருப்பேள், படிச்சிருப்பேள். பக்தி மட்டும் எப்பயுமே உணர்வு பூர்வமாக அவாவா உணர்றது தானே வழிய நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட சொல்லி கொடுத்து அதை புகுத்த முடியாது. எப்பயுமே அவாவா உணரணும் அதை. ஸோ இது ரெடி ஆகிடுத்து. அடுப்பை அணைச்சிட்டு இதில் சேர்த்துறேன். ஸோ சோறான தேங்காய் பால் சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுது. சித்திரகுப்தனுக்கு மட்டும்தான் இது விசேஷமான நாள்னு கிடையாது, அம்பாளுக்கும் ரொம்ப விசேஷமான நாள். ஏன்னா அம்பாளால் சித்திரமாக எழுதப்பட்டவர் தான் சித்திரகுப்தன். சித்திரபுத்திரன்னு தான் அவருக்கு பேர். அம்பாளால் வரையப்பட்ட படம் அது. அதை பார்த்து சுவாமி வந்து தன்னுடைய
மூச்சு காற்று அது மேலே விட்டதுனால அந்த குழந்தைக்கு, அந்த படத்தில் இருக்கிற குழந்தைக்கு உயிர் வந்ததாக சொல்லுவாள். அதனால தான் இவருக்கு பேரே சித்திரபுத்தன்னு தான் பேர். அதுக்கப்புறமா அவருக்கு வந்து சித்திரகுப்தன்ற மாதிரி பேர் மாறித்து. அவர் வந்து யமதர்மராஜாவோட கணக்கெல்லாம் எழுதுகிற அதாவது பாவ கணக்கெல்லாம் எழுதுகிறவா அப்படின்னு சொல்லுவாள். இந்த ஒரு நாளில் வந்து விரதம் இருந்து சித்திரகுப்தனை வேண்டினா எல்லா பாவ கணக்கெல்லாம் நலிஃபை பண்ணுவார் அப்படின்னு நினச்சிப்பார். நிச்சயமாக எல்லா வருஷமும் சொல்கிறதே தான் நான் இந்த வருஷமும் சொல்கிறேன். தப்பு பண்ணினோன்னா கண்டிப்பாக அதுக்குண்டான தண்டனையை பகவான்கிட்டேருந்து நம்ம தலையை வணங்கி ஏற்றுக்க தான் வேணும். ஸோ நம்ம எல்லாத்துலேருந்து தப்பிச்சுடலான்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோன்னா நம்மளுடைய சனாதன தர்மத்தில் அதுக்கு இடமே கிடையாது. தப்பு பண்ணினா ஏன்னா தப்பு பண்ணுறோம்னு தெரிஞ்சு நம்ம ஏன் தப்பு பண்ணணும் சொல்லுங்க, அதுதான் நான் சொல்லுவேன். அப்படிங்கிறச்சு சிலது வந்து நம்ம தெரியாமல் நம்ம அறியாமல் நம்ம தப்பு பண்ணிவிடுவோம். அதுக்கெல்லாம் வேணால் நம்ம மன்னிப்பு கேட்கலாமே ஒழிய, நம்ம வேணும்னே ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு வருவோம், அதுக்கான மன்னிப்பை நம்ம கேட்போம்னு சொன்னால் அது எவ்வளோ தூரம் சரின்னு எனக்கு தெரியல. இதை நான் சொன்னேன்னா எல்லாருக்கிட்டே எனக்கு கோவம் தான் வரும். உங்களுக்கெல்லாம் நீங்கள் எல்லோரும் எப்படி முடியுமோ பார்த்துக்கோங்க. நான் அதுக்கு மேலே இதை பற்றி பேச வரல. ஸோ எல்லோரும் சித்ரா பௌர்ணமிக்கு இந்த நிவேத்தியங்களெல்லாம் பண்ணி சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ணி எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் சத் புத்தியை பகவான் கொடுக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிப்போம். அம்பாள்கிட்ட நானும் உங்கள் எல்லாருக்கோசரமும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.